வணக்கம். பிரசன்டேஷனுக்கு நான் ரெடி ஆயிருக்கேன், நீங்களும் ரெடி ஆயிருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற எல்லாமே உண்மைதான், எதுவுமே கற்பனை கிடையாது. அதனால ஜாலியா பாருங்க, முடிச்சுட்டு பேசுவோம். தேங்க்யூ. முடிச்சிடலாமா? கஸ்டமராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஷாப்புக்கு ஒரு 7 to 8 இயர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட இல்லாத ஐட்டம்ஸும் இருக்காது. உங்களுக்கு என்ன வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி தருவாங்க மிஸ்டர் சந்தீப். அதில் சர்வீஸ் வைஸு அதேமாரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி மட்டும்தான் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்க்கு வேணுமோ எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஈவன் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே டீல் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி கஸ்டமர் ஆஃப் கிரேசி பைட்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் 8 இயர்ஸ். எல்லாமே அவங்கக்கிட்ட எல்லா பொருளுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கூட 2 நாள் முன்னாடி கட்லெட் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட கசின்ஸ் எல்லாருமே வந்து சென்னையில் இருந்தால் கூட இங்கே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ கூட என் கசின் வந்து வாங்கிட்டு போனாங்க 3000க்கு. அதனால் ரொம்ப நீண்ட நாள் நண்பர் வேறு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டாங்க. எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ. இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரி, ஹோம் பேக்கர்ஸ், ஹோட்டல்ஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப சர்ப்ரைஸாக இருப்பீங்க. தேங்க்யூ. நிச்சயமாக இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே வந்து பிஸ்னஸை வந்து ஹாப்பியாக பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு ஹாப்பி பிஸ்னஸ் மேனாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் வந்தாலும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், நாங்களும் ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ சேர்ந்து வளர்கிறோம், சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கோம். எங்ககிட்ட வந்துட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லாருக்கும், கைராசி ஸ்தாபனம் நிறைய பார்த்துருப்பீங்க, எங்களது வாய்ராசி ஸ்தாபனம். வரவங்க எல்லாருமே வந்து நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம். குட் வைப்ஸ் ஒன்லி அப்படிங்கிற வேர்டு கூட அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும்போது யார் வந்தாலும் ரைட்டு, போகும்போது ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் போவாங்க அப்படிங்கிறத நான் அஷ்யூராக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிவன், நான் தான் சாரிகா ஜெயின், ஒன்லி கிரேசி பைட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். நான் வந்து 15 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக தான் உள்ளே வந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசிஷன்ஸில் எனக்கு இண்டிபெண்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸை லீட் பண்ணணும்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்கேன். இந்த தருணத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து எல்லா ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், அப்புறம் கேட்ரிங் எல்லாருக்குமே வந்து இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியில் வரும்போது நாங்கள் ஒரு பிட்ஸா கார்னர் தான் வச்சுருந்தேன். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்சேலாக அது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யாருக்கு வந்து நம்ம கிட்ட வந்தால் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி
ஒரு கஃபேயோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ எது வேணா ஓப்பன் பண்ணாலுமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாரும் ஏன் வந்து ஒன்லி கிரேசி பைட்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக ஸோ கிரேசி அப்படிங்கிற அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாதி பிரியம்னு சொல்லலாம். ஒரு வகையில் பைத்தியம்ங்கிற அர்த்தம் கூட இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைட் அப்படிங்கிறது கடிக்கிற இடம், ஒன்லி அப்படிங்கிறது எங்களுமே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் கடை பேரை வந்து கிரேசி பைட்ஸுங்கிறத ஒன்லி கிரேசி பைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தோம். அதுமாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் கடையோட ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, நீ எதில் தனித்துவமாக இருக்குது அப்படின்னா, என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க முடியாதோ அந்த பொருளை எதுவுமே நான் வாங்கி விற்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டு மேக்ஸிமம் எத்திக்கல் அண்ட் ப்ரொஃபஷனலாக அதை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு திருப்திகரமாக ஒரு 15 வருஷமாக சர்வை பண்ணி மக்களோட ஆதரவோட உங்களுடைய அன்போட இன்னைக்கு நாங்கள் வந்து வழி நடத்தி போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, வி ஆர் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த லோனுமே வெளில கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து நாங்கள் செய்கிற ஒரு வியாபாரத்து மேலே எங்களுக்குள்ள ஈடுபாடு. அது வந்து எங்களை வந்து மார்க்கெட்லேயே நீ கடன் கொடுக்காம வியாபாரமே பண்ண முடியாது, கிரெடிட்னு எல்லாரும் போகும்போது எங்களோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸை நாங்கள் இது மாதிரி ஸ்டைல் பண்ணி அண்ட் வி ஆர் ரன்னிங் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட கஸ்டமர்ஸ் மட்டும்தான். உண்மையிலே நான் ரஜினிகாந்த் ஃபேன் தான். என்னை வாழ வைக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என்னுடைய மேலே அன்பு காட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். Did not gonna do that, did not gonna do that, did not gonna do that.